அப்பா அம்மா நேரம் என்னாச்சு? 9 மணி ஆகுதா? அப்பா சரி, காலங்கத்தால் எழுந்து ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம வயலுக்கு வேணா போயிட்டு வரலாமா? ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ, சந்துருவாப்பா? ஆமாம் சந்துரு தான். சொல்லுங்க. நான் இந்தியன் பேங்க்லேருந்து மேனேஜர் பேசுகிறேன். சார் சார் சொல்லுங்க சார். 10 லட்ச ரூபாய் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்களே? ஆமாம் சார். அது இப்போ தான் ஓகே ஆகிருக்குது. எப்போ சார் பணம் தருவீங்க? பணம் தரத்தெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? தரமாட்டீங்களா? அப்போ தருவோம்ப்பா. 10 o'clock உங்கள் வீட்டுக்கு வருவேன். எத்தனை மணிக்கு சார்? 10 o'clock. 10 o'clock. சரிங்க சார். நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. சரிங்க சார். எங்கன்னா போய்ட்டு என்ன போகிறீங்கப்பா? நான் வீட்டில் இருக்கேன் சார். எங்கேயும் போக மாட்டேன். 10 லட்சம்ல சார், போக மாட்டேன் சார். சரியா? அப்பா, நம்ம கேட்ட லோனு 10 லட்சம் தராமல். மாட்டுசாமி, மாடசாமி, மாடசாமி, என்னடா உயிர் பராமரிப்பு? பூகம்பம் வந்த மாதிரி இருக்குதுடா. மன்னிச்சிருங்க, உட்காருங்க. சாரி முதலாளி, இதை உயிரை வாங்கிடுவ போலியே நீ. மன்னிச்சிருங்க முதலாளி. நீ தள்ளி நில்லு. அப்பா கொஞ்சம் தண்ணி எடுறா. சரி, எத்தனை வரேன். இவனெல்லாம் வேலைக்கு வச்சேன் போர், மூடம் கட்டவன். முதலாளி தண்ணி குடிங்க. இந்தா புடி. சரி, நான் வயக்காட்டுக்கு போய் வந்துடுறேன். வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. சரி முதலாளி. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன முதலாளி? இந்தியன் பேங்க்ல நம்ம லோனு கேட்டிருந்தோம்ல. ஆமாம். 10 லட்சம். எவ்வளோ? 10 லட்சம். 10 லட்சம் தரேன்ட்டாங்க. அப்படியா? ஆமாம். இன்னைக்கு வரானாங்க. எப்போ வராங்களா? 10 o'clock. எத்தனை மணிடா? மறுபடியும் சொல்லுங்க. 10 o'clock. 10 o'clock. 1 1 2 3 4 5. என்னடா இருக்கு முன்னாடி 16 கழி வாய்ப்பாடா படிச்சுனுக்குற. இருக்கு முன்னாடி 2 4 4 16. முதலாளி மதியம் 2 மணி. 2 மணிக்கு வராங்களா? சரி. இப்போனா 10 தான் ஆக போகுது. ஆமாம் 9:15 ஆகுது. நான் சரி, நீ வாய்க்காட்டு வரையும் போய் வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. சரி, வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கண்ணே. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என்ன முதலாளி? ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன? இப்போ திருடங்கள்லாம் பகல்லே வரானுங்களாம். அதான் நான் இருக்கிறேன். உன்னை பார்த்தாலே அவனுக்கு வரமாட்டானுங்க. சரிதான். திருடனுங்க திருட மாதிரி வரலையாம். கோட் சூட்டு போட்டுக்கின்னு ஆபீசர் மாதிரி. அப்படியா? இங்கிலீஷ்லாம் பேசுறானுங்களாம். வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கண்ணே. நான் பார்த்துக்கிறேன். பத்திரமா பார்த்துக்கோ. சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துடுறேண்ணே. எத்தனை மணி? 2 மணி. 2 மணிக்கு ஒரு 10 o'clockனா 2 மணி. சரிடா. வீட்டை பத்திரமா பார்த்துக்கடா. நான் பார்த்துக்க, நீங்கள் போங்க. வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும். இது எங்கே இருக்குது? அந்த ஆள் வச்சுட்டு போயிருப்பான். தூக்கி போட வேண்டியதான். வீட்டில் யார் பாருக்கிறீங்க? வேண்டாம். சந்துரு இருக்கிறாராப்பா? சந்துருவா? உள்ளே வாங்க. உட்காருங்க. யார் நீங்கள்? நான் இந்தியன் பேங்க்லேருந்து மேனேஜர் வந்துருக்கிறேன். மேனேஜரா? மணி 10 தான் ஆகுது. இன்னத்துக்கு மேனேஜரா? யார் ஃபஸ்ட்டு? யார் நீ ஒழுங்கா சொல்லுப்பா. நான் இந்தியன் பேங்க்லேருந்து மேனேஜர் வந்துருக்கேன்ப்பா. மேனேஜரா? உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியும்ப்பா. இது டை தானே? நம்ம முதலாளி சொன்ன மாதிரி திருடனா இருப்பானோ? ஆளை பார்த்தாலும் திட்டு முஞ்சா தான் இருக்குது. வா, முதலாளி கிட்ட கூட்டு போகிறோம். வா. திருட தானே நீ? என்ன பண்ணுறா? ஏய், திருடனா நீ? நானா திருடலாம் இல்லை. திருடலாம் போய் சொல்றியா? என்ன மாதிரி உழைச்சி சாப்பிடணும். எதிர திருடி சாப்பிட்ற? உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லுங்கன்னா இல்லையா? டேய், இந்த ஏரியா பக்கமே உன்னை என்னோட பார்க்க கூடாது. அப்படி போடா. ஏய், போடா. இந்த ஏரியா பக்கமே பார்க்க போடா. அப்படி ஏய், போடா. பாடா, வீட்டை எப்படியோ காப்பாற்றியாச்சு. முதலாளி வரட்டும், அவர்கிட்ட எனக்கு பெருமை வாங்கிக்கணும் எப்படியாது. அப்பா 1:30 மணி ஆகுது. வயலுக்கு போயிட்டு நம்ம
முதலாளி மா டேய் என்ன அப்படி 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 அப்படி. டேய் நான் உன் முதலாளிடா. ஆமா அதான் வந்தேன். தெரியும்ல. சரி நீங்க போனது என்ன தெரியுமா நீ 10 மணிக்கு? இப்போ எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. யா என்னடா பண்ற? என்னடா ஆச்சு ஒரு உனக்கு? விஷயம் கேளுங்க, சொல்றத கேளுங்க. இருடா இந்தடா உட்கார்றா. நீ அங்க உட்காரு, நான் இங்கேயே உட்கார்றேன். அட நீ அங்கேயே உட்காரு. சொல்லு, காது கேட்கும் எனக்கு. சொல்லு. நீங்க இன்னைக்கு கரெக்டா 9 நாளைக்கு வெளியே போனீங்களா? ஆமா வெளியே போனேன். 10 மணிக்கு ஒரு திருடன் வந்தான். திருடனா? ஆமா நீங்க சொன்னீங்களே கோட் சூட் போட்டுருந்தான், இங்கிலீஷ்லாம் பேசுனான். ஆமாமா செம்மட்டி அடிச்சிட்டான் அவனை. பரவாயில்லையே. வந்து என்ன சொன்னான், ஓனர் எங்கப்பா, நான் பேங்க்ல வந்துக்கிறேன், நான் பேங்க் மேனேஜர் 2 மணிக்கு வரேன்னாரா. மணி 10 அப்போ. இரா பேங்க் மேனேஜர் தான் ஃபோன் பண்ண. கேளுங்க கேளுங்க. சார் சொல்லுங்க சார். யோ உனக்கெல்லாம் லோனு தரேன்னு பாரு. சார் என்ன சார் யோவெல்லாம் பேசுறீங்க? யோ நான் யோன் சந்துக்கே உனக்கு இப்படி இருக்குதே, உங்கள் வேலைக்கார பையன் நீ அடிக்கிறாயா? அடிக்கிறானா? சார் என்ன சார் ஆச்சு? லோனு கேட்டுன்னு வந்தீங்களே. ஆமாம். அது ஓகே ஆச்சுன்னு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தல. ஆமாம் 10 o'clock வரேன்னு. ஆமாம் சார் சொல்லுங்கள் சார். உங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த வேலைக்கார பையன் யாருன்னு திருடன் கேட்டானே அடிக்கிறாயா? உங்களை அடிச்சிட்டானா? ஆமாயா சார் அவன் எதுவும் தெரியாமல் பண்ணிருப்பான் சார். மன்னிச்சிருங்க சார். லோன் எல்லாம் கேட்டுன்னு வந்துருக்குன்னா போறீங்க பேங்க் பக்கம். சரி நான் பார்த்துக்கிறேன் சார். இப்போ லோன் தரமாட்டேன்ட்டீங்கல்ல? லோன் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. அவனை நான் பார்த்துக்கிறேன் சார். ஏன் லோன் இல்லையா? நீ உட்காருப்பா. நீ உட்காரு. லோடு நீ உட்காருடா. லோடு என் செல்லக்குட்டியில நீ உட்காரு. யார் வந்தா வீட்டுக்கு? திருட. உங்கள் ஊரில் பேங்க்லேருந்து வர ஆஃபீஸர் உனக்கு திருடன்? ஆமாம் எங்கள் ஊரில் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஏந்துரு. எத்தனை லட்சம் சொன்னேன்? 10 லட்சம். 10 லட்சம். 10 லட்சம் 10 நிமிஷம் தான். அவன் வந்து நின்று இருக்கிறான். பேங்க் ஆபீசர் போய் திருடன் அமிச்சிருக்கிறேன். யாரு பேங்க்? அவன் திருட. நான் சொல்றேன் அவன் திருட. அவன் திருட. வீட்டுல இருக்காதடா நீ. முதலாளி நீ வீட்டுல தேவல போ. முதலாளி நீ தானே சொன்னீங்க முதலாளி திருட அப்படி வரானு. தயவு செய்து போயிடு. சே என்ன பண்றது தெரியல. 10 லட்சம் போச்சு. முதலாளி என்ன மனுஷனுக்கு முதலாளி நீ தானே முதலாளி சொன்னீங்க திருட இங்கிலீஷ்லாம் பேசுவான். அதெல்லாம் முதலாளி சந்தேகப்பட்டு போயிட்டேன். இங்கிலீஷ்ல பேசுவான் தான்டா சொன்னேன். பேங்க்ல வர ஆபீசர் இங்கிலீஷ் பேச மாட்டானா சொல்லியாடா டே. மன்னிச்சிருங்க முதலாளி. சரி போ, மன்னிச்சு விட்டுறேன் போ. சரி இப்பயாச்சும் வீட்டை ஒழுங்கா பாத்துக்கடா. பாத்துக்கிறோம் முதலாளி. வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா மரியாதை கொடுத்து நடத்து. மரியாதை கொடுக்குறது எப்படின்னு தெரியல உனக்கு. ஐயா இல்லடா ஐயா அந்த மாதிரி. திருவாளர் அவர்களே. சொல்லுங்க. திருவாளர். ஓகே. மரியாதை கொடுத்து நடக்கணும். சரி சரியா? இப்பயாச்சும் வீட்டை ஒழுங்கா பாத்துக்க. சரி முதலாளி. நான் வெளியே போயிட்டு வரேன்டா. சரி முதலாளி. 10 லட்சம் போச்சு. ஐயா சாமி வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? முதலாளியா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுயா. பிச்சைக்கார முதல்ல என்ன சொல்லிடுறாரு? வீட்டுக்கு யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து நீந்தார்ல. திருவாளரே உள்ள வாங்க திருவாளர். ஐயோ திருவாளரே நீங்க திருவாளரே நீங்க வரணும். உட்காருங்க. இங்கே உட்காருங்க. திருவாளரே டீ சாப்பிட்றீங்களா? காஃபி சாப்பிட்றீங்களா? இல்ல நீங்க சாப்பிட்டா என்ன சாப்பிட்றேன்னு சொன்னீங்க. அப்படியா? சரி இந்த ஜூஸை குடிச்சிட்டு இருங்க. அதை வந்துடுற கொஞ்ச நேரம். ரொம்ப நன்றி ஐயா. ஐயா நீங்க குடிங்க. இதெல்லாம் முதலாளி சொல்லிங்க. சரி போச்சு. 10 லட்சம் போச்சு. இந்த வீட்டை எப்படி தான் நான் எவ்வளோ பெரிய வீட்டு கார் சேர்த்து போறேன்னு தெரியல. எத்தனை பேர் வயிற்று வாயில அச்சு கட்டிருப்போம். மாடசாமி. திருவாளரா? பிச்சைக்கார பையன்டா அவன். திருவாளர் முதலாளி. பிச்சைக்காரன்டா அவன். சாப்பிட்டு முதலாளி சிக்கன் வந்துருக்கு. முதல்ல சாப்பிட்டு போடும். சிக்கன் வந்துனுக்குதா? ஆமா சாப்பிட்டு அவன் பிச்சைக்காரன்டா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நாசமா போவீங்கடா நீங்க. சாப்பிட்டா போதுமா? டேய் அவன் யாரா அவன்? திருவாளர். ஐயோ நீ அவனாடா நீ? முதல்ல நீங்க தானே சொன்னீங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள மரியாதை கொடுத்து நடத்துக்கணும். திருவாளர் நடத்துக்கணும்னு சொல்லிடுறீங்க. கொஞ்சம் தள்ளி வாடா நீ. இப்போ சொல்லுடா. முதலாளி நீங்கள் தானே நீங்கள் சொன்னீங்க வீட்டுக்கு யார் வந்தாலும்
அவளுக்கு மரியாதை குத்தி திருவாளர்னு சொல்லி நடத்துக்கணும்னு. அதுக்கு ஒரு தராதரம் இல்லையாடாடி? தராதரனா? தராதரனா? பிச்சைக்காரன்டா அவன். அவனை கூட்டு வந்து வீட்டில் வச்சிருந்து சாப்பாடு கொடுக்குறாடி. வெளியே கூத்தா பரவாயில்லடா. ஒன்றும் அறிவே கிடையாதுடா அவனுக்குலாம். மன்னிச்சிருங்க முதலாளி, மறுபடியும் ஒன்ஸ் மோர். ஐயோ சரி மன்னிச்சு விட்றேன். சரி முதலாளி. ஆனால் ஒன்று, இன்னொரு முறை உன் வாயிலிருந்து இந்த திருன்று வார்த்தை மட்டும் வந்துச்சு வரவே வராது, கொன்னே போட்டுரும் உன்னை. சரி முதலாளி. வராது. சரியா? வராது. சரி நான் படுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி முதலாளி. உன் கூட போராடியே என் உசுரே போயிடும் போலடா. அதான் நானும் பார்க்குறேன், போக மாட்டேங்குது. போங்க மாப்பிள்ள. நீ என்னடா இந்த கலெக்ஷன் ஆகவே இல்லை? ஆமாண்டா மாப்பிள்ள, இன்னைக்கு நம்மளுக்கு எங்கேயுமே கலெக்ஷன் ஆகலடா. எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குதுடா. சரி வாடா இந்த பக்கம் போகலாம். எங்கன்னா வீட்டு எங்கன்னா மாட்டாமையா போயிடும். வா போலாம். இந்த ஆள் வேற தூங்க போயிட்டான். சரி நம்ம வேலையை மாப்பிள்ள, இங்க பாரு எவ்வளவு பெரிய வீடு. டேய் இந்த வீடை நம்ம ஊர்லயே பார்த்தது இல்லையாடா? ஆனா இந்த ஊர் தான்டா. இந்த ஊர்ல நான் இவ்வளவு பெரிய வீடே பார்த்தது கிடையாதுடா. சரி இன்னைக்கு நம்ம கை வரிசைங்க காட்டிடலாமா? காட்டிடலாம். நீ இங்கே இரு, நான் எங்கன்னா போயிட்டு வை எதுனா இருந்தான்னு பார்த்துன்னு வரேன். சரி நான் இந்த நடக்கிறான், கண்டுபிடிச்சிட்டானோ? எதுவும் இல்லையே. சரி இந்த பக்கம் திரும்பி படுப்போம். யோ மாப்பிள்ள, யோ டேய் இங்க இருக்கண்டா. யோ எங்கே இருக்கிறீங்க? வாயா இங்க பாரியா, ஜன்னல்லாம் திறந்து இருக்கு. உள்ள பூந்துடலாமா? புந்தலாண்டா வாடாடா. இரு பொறுமையா போலாம். டேய் நல்லா இருக்குடா, எல்லாமே பொருள்லாம் நல்லா வேலை தேரும்டா. டேய் இருடா, பெரிய வீடாகுது. சிட்டி ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மாஸ்க், அந்த மாஸ்க் எடுத்து போடுறா. ஆண்டா இந்த ஆள் மூஞ்சி டஸ்ட்டாக தான் இருக்குது. என்னடா இது? டேய் மாப்பிள்ள, நான் மாஸ்க் போட்டேன். நீ இதோ போட்டுக்கணும்டா. வாடா நம்ம அந்த பக்கம் போலாம். அங்க ஏதோ பெரிய ரூம் இருக்கு. பெரிய இடுக்கும். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் வேலையை பார்த்துக்கிறேன். உடனால இது பண்ணி படுங்க முதலாளி. நீ பெருக்குன தெரியுது. எங்க பெருக்குன? தரையில. இது தரையாடா? என்னது? டேய் நீ எத்தனேரு, நான் வேற பக்கம் போய் ரெஸ்ட் இந்த எடுத்துறேன். ரூம் நீ சுத்தம் பண்ணி நான் வேற ரூமுக்கு போறோம், படுங்க. தூங்க விடு. எஸ்கே போயிட்டான். என்ன இது சவுண்டு கேக்குது? அந்த பூனையா இருக்கும். டேய் பொறுடா, எல்லாமே சீக்கிரமா பண்றேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுடா. சத்தம் ஓவரா வருது. என்னவா இருக்கும்? டேய் திருடு. டேய் மாப்பிள்ள பாத்துறான்டா எவனோ. டேய் என்னடா தீங்க? டேய் வாடா அடிச்சு ஓடுங்க வாடா. டேய் அப்பா. ஐயோ டேய் ஐயோ திருறானுங்களே. இந்த ஆளு தூக்குறானே. ஐயோ முதலாளி திருன்ற வார்த்தை வரக்கூடாது. ஐயோ போறானுங்களே. திரு சரி சொல்லுவோம். முதலாளி டன்னு டிடிட்டு போயிட்டான். டன்னு டிடிட்டு போயிட்டான். என்னடா டன்னு டிடிட்டு போயிட்டான். டன்னு டிடிட்டு போயிட்டான். டன்னு டிடிட்டு போயிட்டான். வளராதடா டேய். முதலாளி அவன் போறான். முதலாளி நீ வீட்ல எந்த வேலையும் செய்யத்தவல, நீ போடா. ஐயோ போறானுங்களே. ஐயோ முதலாளி டன்னு டிடிட்டு போறான். வா முதலாளி, நீ ஏந்துங்க ஃபர்ஸ்ட். டன்னுடா என்னடா? டன்னு முதலாளி. ஐயோ இருடா, கை கொடு. ஏந்துங்க முதலாளி. வாங்க முதலாளி. நீ முதலாளியா நான் முதலாளியா தெரியல. ஐயோ வாங்க முதலாளி. இங்க பாருங்க நம்ம பொருள் ஒண்ணுதீங்க. எங்கடா பீரோல இந்த நகை எதுவுமே காணோம்? ஆமா முதல்ல டன்னு டிடிட்டு போயிட்டான். என்னது? டன்னு டிடிட்டு போயிட்டான். டேய் நான் திருடு போச்சுன்னு சொல்லி நிக்கிறேன்டா. அதான் முதலாளியா டன் வந்து டிடிட்டு போயிட்டான்றேன். டேய் சமையல்ல இருந்து பொருள் எதுவுமே காணமாடா. ஐயோ முதலாளி டன்னு டிடிட்டு போயிட்டான். டேய் இங்க டிவி ஃப்ரிட்ஜ் எதுவுமே காணமாடா. ஆமா முதலாளி டன்னு டிடிட்டு போயிட்டான். சத்தியமா எனக்கு புரியலடா டேய். முதலாளி டன்னு டிடிட்டு போயிட்டான். டன்னா திருடு போச்சு. அதான் திருடனா? திருடனியா? டன்னு நீங்க நீ. ஆமா அதான் எத்தோட சொன்ன டிடிட்டு போயிட்டானே. ஐயோ இவனை வச்சு நான் என்ன பண்ண போறது தெரியலையே. முதலாளி வாங்க போய் முதல்ல 10 லட்சம் போச்சு. 2வது நாள் பிச்சைக்காரனை கூப்பிட்டு வந்து சோறு போட்டான். சரி ஏதோ வயிற்றுக்குன்னு விட்டேன். இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லாமே போச்சாடா. அதை புரியலாம் வாங்க. அவன் போனதுக்கு அப்புறமா வாங்க போயிடலாம். வாங்க இதுக்கப்புறம் நீ என் வீட்லயே நீ இருக்க கூடாதுடா. முதலாளி
நீ என் வீட்ல இருக்க கூடாதா நீ? வெளிய போ. நீங்க தானே சொன்னீங்க திருன்ற வார்த்தையை வாயில வரக்கூடாது. இனிமே நீ இங்க இருக்கவே கூடாதா நீ? எந்த வார்த்தையும் வாயில நான் கேட்க கூடாதா? முதலாளி அவ்வளவு சொல்லாதீங்க. நீ தயவு செய்து வெளிய போ. முதலாளி போ. ஐயோ என்ன பண்றது தெரியலையே. ஒரு 10 லட்சம் போச்சு. ஒரு வார்த்தை தானடா சொன்னேன். நான் வேற எதுனா சொன்னேனடா? திருன்னு சொல்லாதன்னு இல்லை, முதல்ல திருன்னு சொன்னேன். பிச்சைக்காரனை கூட்டு வந்து உட்கார வச்சான், மூடம் கட்டவன், அறிவு இல்லாதவன். சரி சொல்லாதடான்னு. சோத்திரம்பா. உங்களுக்கு வேற வேலை இல்லை. வாங்கண்ணே. சோத்திரம்பா. ஸ்தோத்திரண்ணே. வாண்ணே உட்காருங்கண்ணே. ஐயோ சொல்லுங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கிறீங்க? போன வாரம் ஏன்ப்பா சர்ச்சைக்கு வரல? அதை என்ன கேட்குற நீ? என்னாச்சுப்பா? போனேன், முடியலண்ணே. ஏன்ப்பா? என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் தான்ல, ரொம்ப திறமையான வேலைக்காரண்ணே. அப்படியா? உண்மையிலே திறமையான வேலைக்காரன். எனக்கும் ஒன்று தான் ஒருத்தனை அனுப்பிச்சு விடுங்களாப்பா அதே மாதிரி. அவனை அமுச்சு விட்டுமா? இல்லை வேணாப்பா. அட நீ வேறண்ணே. என்னாச்சுப்பா? முட்டாள்ண்ணே அவன், அறிவே இல்லை அவனுக்கு. ஏன்ப்பா? வீட்டை பார்த்துக்கிடான்னு ஒரு நாள் சொல்லிட்டு போனேண்ணே. ரொம்ப இது பண்ணுறானே அவன். அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சுனே. சரி அதை விடுங்கண்ணே. சரி நீங்கள் எப்படிண்ணே உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படிண்ணே போகுது? பிஸ்னஸ்லாம் நல்லாதான்ப்பா போகுது. உன் பிஸ்னஸ் எப்படிப்பா போகுது? ஏதோ உதவிக்கு அவன் இருந்தான், ஏதோ முட்டாளாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உதவி இருந்தான். இப்போ சுத்தமாக முடியலண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே. அதனால தானே போன வாரம் கூட நான் சர்ச்சுக்கு வரல. சரிண்ணா, நீங்கள் எப்படிண்ணே உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படிண்ணே? என் பிஸ்னஸ் நல்லாதான்ப்பா போகுது. கடவுள் புண்ணியத்தில் போன வாரம் தான் ஒரு கார் வாங்கினேன். காரா? ஆமாப்பா. எதுண்ணே? அதோப்பா. அதுவா? ஆமாம், நல்லா இருக்குண்ணே அது காரு. டிரைவிங் எப்படி நீங்களே வா? இல்லைப்பா, ஆரம்பத்தில் நான் தான் இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு ஒரு டிரைவர் தம்பியை சேர்த்துக்கணும்ப்பா. அப்படியா? பரவாயில்ல. என்ன சரி உட்காருங்கண்ணே. டிரைவர் தம்பியை கூப்பிட்டுமாப்பா? டிரைவர் பசங்களாம் எதுக்குண்ணே, விடுங்கண்ணா. இல்லைப்பா, கூப்பிட்றேன்ப்பா. சரி கூப்பிடுண்ணே பார்க்கலாம். டிரைவர் தம்பி இங்கே வாப்பா. சார். அம்மா வணக்கம் சார். என்னாச்சுப்பா? நீ கொஞ்சம் ஏந்திருண்ணே, உட்காருண்ணே. இவனாண்ணே? ஆமாப்பா. இவனா உங்களுக்கு டிரைவரு? ஆமாம். என்னாச்சுப்பா? இவனா உங்களுக்கு உதவியா இருக்கிறான்? நீங்க நல்ல பையன்பா. முட்டாள்ண்ணே அவன், மூடம் கட்டவன் அவன். என்னப்பா சொல்ற? ஆமா, இவன் தானே என் சொத்து லோனு போச்சு, என் குடும்பம் அஞ்சு எல்லாத்துக்குமே இவன் தானே காரணம். ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படிதான் இருந்தான். ஆரம்பத்தில் என்ன, எப்பவுமே அவன் அப்படி தானே இருப்பான் அவன். இல்லைப்பா, ஆரம்பத்தில் அப்படிதான் கொஞ்சம் இருந்தான். அப்புறம் சரி உட்காருங்க உட்காருங்கண்ணே. வணக்கம் சார். வணக்கம் சொன்ன சொல்லவே இல்லை. உனக்கு நான் சொல்லணும், நீ நல்லா பண்ணிட்டு போனடா. நீ அப்படி கொஞ்சம் நில்றா, நான் பேசிக்கிறேன். அப்படி நில்றா. எப்படிண்ணே எப்படிண்ணே அவன் மாறினான்? பா, அவனை ஆரம்பத்தில் அப்படி தான் நான் முட்டாளாக கொஞ்சம். அப்புறம் மறுபடியும் சொல்கிறான், ஆரம்பத்துலேருந்து இல்லைண்ணே, பிறந்ததே அப்படித்தானே அவன். அடி முட்டாள்ண்ணே அவன். இல்லைப்பா, அப்புறம் நான் அவனை சொன்னேன். அவன் பண்ணுற தப்பெல்லாம் அவனுக்கு சொல்லி அவனை உணர வச்சேன்ப்பா. அதுக்கப்புறம் என் பிஸ்னஸில் அவன் தான்ப்பா பாதி பார்த்துக்கினான். அப்படியாண்ணே? ஆமாப்பா. எப்பவுமே ஒருத்தரை தாழ்த்தி பேசாதுப்பா. ஓ, அதான் நான் பண்ண தப்பாண்ணே. எப்பவுமே யாரையும் மட்டம் தட்டாமல் உயர்த்தி பேசுப்பா. ஓ, செய்கிற தப்பாக இருந்தாலும் நான் அவங்களுக்கு புரிய வச்சு நான் அவனுக்கு வேலை கற்றுக் கொடுத்துருந்தா அவன் நல்லா வந்திருப்பான்னு சொல்கிறீங்களாண்ணே? ஆமாப்பா. தம்பி இப்போ வரட்டா சார் கிட்ட? ஓட மாட்டீங்களா? வா தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. நீ செஞ்ச தப்பை நான் தப்பை மட்டும்தான் பார்த்தேன், ஆனால் உன்னுடைய உழைப்பை நான் பார்க்கல. ரெண்டாவது, உன்னை குறை சொல்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. நான் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் தம்பி. அண்ணே, உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே, எனக்கு இது புரிய வச்சதுக்கு. ஓகேப்பா. இதே மாதிரி ஒரு நல்ல வேலைக்காரன் தான் இவன். வேணாண்ணே, இவன் இப்போ திருந்திருப்பான். இவன் வேணாம், இவனை மாதிரி வேற ஆள் இருந்தா கொடுண்ணே. சரிப்பா. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.
இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு ரொம்ப அடுத்த நன்றி. வாரம் சர்ச்சுக்கு வருவியாப்பா? அடுத்த வாரம் வருவேனே, கண்டிப்பாக வருவேனே, அதையான்ப்பா யோசிச்சு சொல்கிற? வருவேனே. சரிப்பா.